பிக் பாஸோட லைவ்ல பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சில விஷயங்கள் தான் கேட்டாங்க. ஆனா அந்த ஒரு சில விஷயங்கள் கேட்டதுக்கே பயங்கரமா ஃபயர் விடுறாங்க. அப்ப என்ன விஷயங்களை போன வாரம் மிஸ் பண்ணாங்க? போன வார விஷயங்கள் எது உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டுச்சு? லைவ்ல நடக்கிற ஒரு சில அப்டேட்ஸை நான் வாரம் வாரம் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சோ ஒன்னு ஆடியோவாகவும் இல்ல வீடியோ பதிவாகவும் வரும். சோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும்தான். விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணதிலே மிகவும் சூப்பரான எபிசோட்னா அது இந்த எபிசோடு தான். ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் கேட்கல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திவாகரோட இந்த பனியன் போடாம இருக்கிற இந்த பிரச்சனைங்க. இவரையே சட்டை போடாம சுத்துறாரு, இது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லியிருந்தாங்க. ஆனா திவாகருக்கு சப்போர்ட்டா விஜய் சேதுபதியும் பேசியிருந்தாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு கொட்டு வச்சிருப்பாங்க. ஆனா திவாகர் ரம்யா பத்தி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்தப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா என்னன்னு புரிஞ்சிருக்காது. அதாவது வழியில இருக்கும் போது அவங்க ஏதோ ஷர்ட் மட்டும் ஓவர் கோட் கழட்டிருக்காங்களா என்னங்கிறது சரியா தெரிய வரல. சோ இப்படிலாம் வழி இருக்கும் போது பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா, அவன் எதுக்கு அவ கழட்டுறா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது நான் பனியன் போடாம இருக்கிறத எப்படி நீங்க தப்புன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்கிற திவாகர் தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அடிக்கடி லைவ்ல எல்லாருக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என் தராதரம் என்னன்னு உனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, என்ன அடிச்சா எத்தனை பேர் இறங்குவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு சீன் போடுறாரு. ஆனா இவர் அடிச்சா ஒரு 5 பேர் இல்ல 5 கொசு கூட வராது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து இந்த கமருதீன் கிட்ட வருவோம். கமருதீனை தேவையில்லாம விஜய் சேதுபதி டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கமருதீனோட கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா கமருதீனோ பார்வதி கிட்ட ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாரு. இது மாதிரி பார்வதி ட்ரெஸ் சரி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் உத்து பார்ப்பாரு. பார்த்துட்டு சூப்பர் ஒன்ஸ் மோர் அப்படின்னு கேட்டுட்டு கையில ஒண்ணு எழுதி காமிப்பார். அந்த எழுதி காமிக்கிறதோட மீனிங் எனக்கு சொல்லக்கூட விருப்பம் இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி மூடா இருக்கு, நீ வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த டைப்ல தான் கண்ணிலே பேசி எழுதிலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி என்னன்னா தட்டிட்டு சீ அந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ லைவ்ல இவ்வளவு கேவலமா நடக்குது. பட் 1 மணி நேரம் எபிசோட்ல காட்ட மாட்டாங்க. விஜய் சேதுபதி கிட்ட டைரக்டா கேட்கும் போதே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற சேனலை மாத்திட்டு போங்க, இவங்கெல்லாம் பெரிய பசங்க, இவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படின்றாங்க. திருத்த முடியலன்னா ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுதான வழக்கம். பொதுவாகவே கமலஹாசன் இருந்த எல்லா சீசன்லயும் பாத்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்காவது ரெட் கார்டு கிடைச்சிடும், இல்லைன்னா ரெட் கார்டு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் கமலஹாசன் கிட்ட இருந்து வந்திருக்கும். ஆனா இங்க இவ்வளவு அடிதடி சண்டை நடக்குது, ஏற்ற இறக்கம் பாக்குறாங்க. சுபிக்ஷாவெல்லாம் அவ எங்க இருந்து வந்தா தெரியுமா, அவன் தராதரம் ஏத்த மாதிரி நட அப்படின்றாங்க. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாதி முறையிலயும் சரி, பாடி ஷேமிங், கலர் ஷேமிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ்ல நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் பயம் இருந்திருக்கும். ஆனா இதை பார்க்கும் போது விஜய் சேதுபதிக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. விஜய் டிவி நிறுவனத்துக்கும் சரி, பிக் பாஸோட நிறுவனத்துக்கும் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியே அமைச்சிட்டா கண்டென்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம் போல. அதனாலதான் இப்ப வரைக்கும் அரோராவை வெளியே அனுப்பாம இருந்திருக்காங்க. ஓட்டு கம்மியா இருந்தாலும் பட் அரோரா வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் லைவ்ல நடக்கிற பல அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோவோட பார்க்க முடியும்.